ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Chapreefitness. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற பிக்கஸ்ட் சேலஞ்சு வெயிட் லாஸ் ஃபேஸ் அப்படின்னு இல்லை, நார்மலாகவே வந்து அந்த பசின்ற ஃபீலிங் வந்து எப்பயுமே இருந்துகிட்ருக்கு. அந்த ஹங்கர் ஃபீலிங் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியல, அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிற டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஹங்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஹங்கர், அதாவது ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஹங்கர், இன்னொன்று வந்து சைக்கலாஜிக்கல். ஃபிசிக்கல் ஹங்கர் வந்து நமக்கு பாடி வந்து க்யூஸ் கொடுக்கும். நமக்கு வந்து ஸ்டொமக் எம்டியாக இருக்குது, பாடிக்கு ஃபியூயல் தேவைப்படுது, நமக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஹெட்டேக்கு, வீக்னஸ், டயர்ட்னஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது வந்து நம்ம பாடி ஃபியூயல் வந்து எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபுட்டு தேவைப்படுற போது ஏற்படுற அந்த ஹங்கர் க்யூஸ். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா சைக்கலாஜிக்கல். அது எப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எமோஷன்ஸ் பேஸ் பண்ணியோ இல்லை சென்சஸ் பேஸ் பண்ணியோ, இப்போ எமோஷன் சொல்லும்போது நம்ம வந்து சேடாக ஃபீல் பண்ணுறோம், இல்லை கில்ட்டியாக இருக்கோம், இல்லை ஏதோ ஆங்கர், இந்த மாதிரி ஏதோ எமோஷனுக்கு வந்து நம்ம வந்து ஃபுட்டில் சொல்யூஷன் தேடும்போது வர அந்த ஒரு ஃபீலிங். அதே மாதிரி இப்போ சென்சஸ் மூலயமா அப்படின்னும் போது நம்ம ஏதோ இப்போ ஒரு கடை பக்கமாக போகிறோம், அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வந்து சாப்பிட தோணுது, இல்லை வந்து ஏதோ இப்போ சோஷியல் மீடியா பார்க்கும்போது அந்த வர அந்த ஃபுட்டு வந்து நமக்கு சாப்பிட தோணுது அப்படின்னும் போது வர்றது வந்து அது வந்து சைக்கலாஜிக்கல் பேஸ்டு ஹங்கர். அது வந்து மைண்டு நமக்கு வந்து கிரேவிங் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஹங்கர். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து எது வந்து நமக்கு பாடிக்கு தேவைப்படுது, எது வந்து நமக்கு கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் வந்து அண்டர் ஈட் பண்ணாமல் இருக்கீங்களா? அதாவது உங்களுக்கான கேலரி ரிக்குயர்மெண்ட், டெய்லி எனர்ஜி ரிக்குயர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் டெய்லி மீட் பண்ணுறீங்களா? அதுக்கான ஹோல்சம் நியூட்ரிஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்றது. உங்களோட இன்டேக் வந்து ஃபுல்லாக ப்ராசஸ்டு, ரீஃபைண்டு இந்த மாதிரி வந்து லோ எனர்ஜி ஃபுட்ஸ்னால் வந்து ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு கேலரிஸ் மட்டுமே உள்ளே போயிட்டுருக்கும். பட் ஆனால் ப்ராப்பரான நியூட்ரிஷன் லேக் ஆகிறதால உங்களுக்கு அந்த ஃபுல்னஸ் வந்து கொடுக்காது. அதனால் அந்த ஹங்கர் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் ப்ராப்பரான நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்குதா, எதுவும் வந்து ஸ்கிப் ஆகாமல் ஒமிட் ஆகாமல் இருக்கா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய 2 விஷயம் வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர். உங்களோட எல்லா மீல்லையும் ப்ராப்பரான ப்ரோட்டீன் வந்து ஏதோ ஒரு இடத்துல இன்க்ளூட் ஆகிருக்கா, அதே மாதிரி வந்து ஃபைபர் த்ரூ வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி ரிக்குயர்மெண்ட்டான ஃபைபர் வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து ஃபைபர் இன்க்ளூட் பண்ணுறது நம்ம டைஜஷனுக்கு, ஸோ அதே மாதிரி நம்மளோட கட் ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுட்டுக்கு வந்து வால்யூம் கொடுக்கறது வந்து பார்த்தோம்னா வந்து ஃபைபர் தான், வெஜிடபிள்ஸ் தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மிக்ஸ்டு மீலாக ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த மீல் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் வந்து ப்ரோட்டீன், கார்ப், ஃபேட்டு, அதே மாதிரி ஃபைபர் இது மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி அந்த ஹோல்சம் மீலாக வந்து எடுத்துக்கும் போது மிக்ஸ்டு மீலாக உங்களுக்கு நியூட்ரிஷனும் கிடச்சிரும், அந்த சேட்டிட்டியும் கொடுக்கும், ஃபுல்னஸும் இருக்கும், உங்களுக்கு ஹங்கர் அந்த கிரேவிங்ஸும் வந்து அவ்வளோவா வராது. உங்களோட வாட்டர் இன்டேக் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். சஃபிஷியண்ட்டான வாட்டர் இன்டேக் இருக்கும்போது இந்த தேவையில்லாத அன்னெசரி ஹங்கர் க்யூஸ் வந்து நமக்கு வராது. ஏன்னா தேர்ஸ்ட்டுக்கும் வந்து நமக்கு கொடுக்குற சிம்டம்ஸ் பார்த்தோன்னா ஹெட்டேக்கு, டயர்ட்னஸ், வீக்னஸ்ஸு இந்த மாதிரி இருக்கிறதால நம்ம அதை வந்து ஹங்கர்னு நினச்சிட்டு நம்ம ஓவர் ஈட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான சஃபிஷியன்ட் வாட்டர் இன்டேக்கு, ஹைட்ரேஷன் லெவலில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக ஒரு நாளைக்கான வாட்டர் இன்டேக்கை வந்து நம்ம அவசியம் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம ரெகுலேட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஸ்லீப்பு. ஏன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து பசிக்குது அப்படின்றதுக்கான க்ளூ கொடுக்குற அந்த ஹங்கர் ஹார்மோன், அதே மாதிரி வந்து ஃபுல்னஸ் கொடுக்குற சட்டேட்டி ஹார்மோன் ரெண்டுமே வந்து இம்ப்ராப்பர் ஸ்லீப்பு, இல்லை இர்ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்னு, இல்லைனா சவுண்ட் ஸ்லீப், இல்லை ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதனால தான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் டே வந்து ப்ராப்பரான தூக்கம் இல்லைன்னா அடுத்த நாள் உங்களுக்கு அந்த ஹங்க்ரி லெவல் வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த ஃபுல்னஸ் கொடுக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லீப் வேக் சைக்கிளை வந்து கான்ஸ்டன்ட்டான ரெகுலர் டைமிங்கில் வச்சு அதை பாடியை வந்து நம்ம அதுக்கு அடாப்ட் பண்ணிட்டோன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் வர்ற அந்த ஹங்கரை வந்து நம்ம தவிர்க்கலாம். நீங்கள் வந்து எக்ஸ்பெஷலாக வெயிட் லாஸ் ஃபேஸில் இருந்தீங்கன்னா வந்து ஏற்கனவே உங்களோட ஃபுட் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஹங்கர் இஷ்யூஸும் வரும்போது அது பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகும். ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நம்ம பார்த்த டிப்ஸோடு கூட அடிஷ்னலாக வந்து சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும், அதையும் பார்க்கலாம்.
பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா வந்து மாட்ரேட்டான டெஃபிசிட் க்ரியேட் பண்ணுது. அதாவது ஒரு 150 to 200 கேலரிஸ் டெஃபிசிட் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களால் அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அது இல்லாமல் 500-600 கேலரிஸ்லாம் நீங்கள் டெஃபிசிட் க்ரியேட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் வந்து அந்த ஹங்கர் இஷ்யூஸை வந்து டாலரேட் பண்ண முடியாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸ்மால் டு மாட்ரேட் டெஃபிசிட் க்ரியேட் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் வந்து ஒவ்வொரு மீலையும் வந்து மீல் டைமிங் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வந்து சாப்பிட பாருங்கள். ஏன்னா ஒரு மீலை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மீலில் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து ஓவர் ஈட் பண்ண வைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மீல் டைமிங்கை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர்ட் டயட் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட்டும் வந்து பிளான்டான ஒர்க் அவுட்டு ஆக்டிவிட்டி ஆகட்டும். நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு 3 ஹார்ஸ் வாக்கிங்கு 3 ஹார்ஸ் ஜிம் ஒர்க் அவுட் இந்த மாதிரி அன்பிளான்டாக இர்ரெகுலரான அப்ரோச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்டென்ஸான ஹெவி ஒர்க் அவுட்டே வந்து உங்களுக்கு நிறைய பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் வந்து ஓவர் ஈட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதையும் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 2 ரெஸ்ட்ரிக்டிவான டயட்ஸு ரொம்ப பிளாண்ட் ஃபுட்டாக வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் டயட் இருந்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸை வந்து இன்க்ளூடே பண்ணாமல் இருந்துச்சுன்னா அந்த டயட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஹங்கர் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஒரு 10 to 15% உங்களுக்கான பிடிச்ச ஃபுட்ஸை வந்து ஒன்ஸ் இன் வைல் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பேலன்ஸ்டு டயட் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹோல்சம் ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரூட் இருக்குது, ஃப்ரூட் ஜூஸ் இருக்குன்னா ஃப்ரூட் ஜூஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹோல் ஃப்ரூட்ஸை வந்து கடித்து சாப்பிடும்போது உங்களுக்கான ஹங்கர் வந்து சப்ரஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அதை வந்து ஜூஸ் பண்ணி ஒரு டம்ளரில் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து திருப்பி பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லிக்விட் கேலரிஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணிவிட்டு உங்களுடைய நியூட்ரிஷன்லேயும் வாட்டர் இன்டேக்லேயும் ஸ்லீப் சைக்கிளையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அன்னெசரி கிரேவிங்ஸ் ஹங்கர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாகும். அதே மாதிரி இதெல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான ஃபண்டமெண்டலான நம்ம பாடி எப்படி ஒர்க் ஆகுது அதுக்கு என்ன தேவை அப்படின்றது தான். ஸோ நம்ம தான் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வந்து ஹங்கருக்கு ஒரு சொல்யூஷன் ஸ்லீப்புக்கு ஒரு சொல்யூஷன் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து சொல்யூஷன் தேடி பார்த்துட்ருக்கோம். அது இல்லாமல் உங்களோட பேசிக்ஸை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அனாவசியமாக அது வந்து இர்ரெகுலராக இருக்கிறதால எழுற காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம சொல்யூஷன்ஸ் தேடி அலைய தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் ஹங்கரும் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.